தமிழரசன் இந்த காலனியில தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. தமிழரசனுக்கு அடைக்கலம் தர்றதோ அவனை காட்டி கொடுக்க மறுப்பதோ சட்டப்படி குற்றம். தமிழரசன் எங்கிருந்தாலும் வந்து தானாகவே சரணடைய வேண்டும். அப்படி சரணடைய மறுத்தால் அதனால் ஏற்படும் எல்லா விளைவுகளுக்கும் தமிழரசனே பொறுப்பு என்று போலீசாரால் எச்சரிக்கப்படுகிறது. அப்பாவி ஜனங்களை அடிச்சு உங்களுக்கு ஆண்மையில நிரூபிச்சிட்டீங்கல்ல, கூட்டிட்டு போங்க. சாவன கூட உன்னை பிரிய மாட்டேன். யார் தீ மூட்டி இருக்கிறது கேட்கிறல்ல? வாங்கடா பார்க்கலாம். நம்ம ஊர் கோழி திருவிழாவுக்கு காப்பு கட்டிட்டதால உள்ளூர்காரங்க யாரும் வெளியூர் போய் தங்க கூடாதுங்க. இலங்கைக்காரங்களுக்கு யமனை கொண்டு வந்திருக்கண்டா. இந்த திருவிழாக்கு அப்புறம் இலங்கை ஜாதியில ஒருத்தம் கூட உயிரோட இருக்க கூடாது. அந்த வலங்குக்கார நாய்ங்க எல்லாத்தையும் வேரோட வெட்டி சாய்க்க நேரம் வந்துருச்சு.
ஏண்டா நாய, என்னடா சொன்ன? ஆம்பளை இல்ல நான் சொன்னேன். போய் அவளை கேட்டு பாரு. நாங்க யாருமே போலீஸ் இல்லடா, எல்லாம் ரவுடிங்கடா. அடுத்து நீ போட. மனுஷா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை கேளு. எங்களை கொல்றதுக்கு ஒரு கூட்டமே துரத்திட்டு வருது. இங்க ஒளிஞ்சுக்கிறவங்களை காட்டி கொடுத்துறாதீங்கயா ப்ளீஸ். மனுஷா, உண்மையான அன்பு இங்க ஒளிஞ்சுதான் வாழணுமா? மனுஷா சொல்லு, சந்தேகப்பட போறாங்க. இந்த ஊர் ஆள் தாங்க, அவர் நமக்கு வேண்டியவர். யாராச்சும் 2 பேர் வந்தாங்களா? இங்க யாரும் வரலீங்க. உண்மையை சொல்லுங்கடா, வெட்டி விடுவேன். யாரும் வரலங்க, கடவுள் மேல ஆணையிட்டு சொல்றேன். சரி சரி வாங்கடா, தெக்க போய் தேடுவோம். உணவு தேவைக்காக ஆடு மாடுகளை வெட்டுறீங்க, பரவாயில்ல. கோவம் வந்தா சக மனுஷனையே வெட்டுறீங்களாப்பா? ஐயா, ஒளிச்சு வச்சு தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, உங்களையும் என்னையும் சேர்த்து வெட்டிடுவாங்க. வாழ வேண்டியவங்களே வாங்க. இந்த பாருங்க, திருவிழா நடக்குதோ இல்லையோ, உங்க திருமணத்தை நடத்தி வைக்காம நான் திரும்பி போக மாட்டேன். ரொம்ப நன்றிங்க. கால் சிக்கிருச்சா, கால்ல ஏதாவது சிக்கிருச்சா நல்லா பாருங்க. ஐயா, ஏதோ பையங்க. ஐயா, இது கோயில் இல்லைங்கய்யா, இதுதான் பார்வதியோட பிரச்சனையா இருக்கும். பார்வதி, பார்வதி, ஐயா, 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 கோயில் நகை கிடைச்சிருச்சு ஐயா, கொண்டு வந்திருக்கையா, வாங்க, இறங்கி வாங்கய்யா, கதவு தரங்க. ஐயா வாங்கய்யா. ஐயா, என்ன காரியம் பண்றதுக்கு இருந்தீங்க? இந்த நகைக்காக தானே இதெல்லாம். யாரோ திருடி தட்டாங்குளத்துல போட்டிருக்காங்க. பாருங்க, எல்லாம் சரியா இருக்கா பாருங்க. தம்பி, உனக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியல. எந்த ஊர் ஜனங்க உங்க 2 பேருடைய காதலை எதிர்த்தாங்களோ அந்த ஊர் ஜனங்க எல்லாம் ஒன்னா கூடி நடக்க போற உங்க கல்யாணத்தை மனப்பூர்வமா வாழ்ந்து போறாங்க. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, கல்யாணம் முடிஞ்ச உடனே நீங்க 2 பேரும் பாதுகாப்பா இந்த ஊரை விட்டு போறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நடக்க போற வள்ளி திருமணத்துல நீதாப்பா புருங்க. நீ வள்ளிமா, நான் தான் உங்களை சேர்த்து வைக்க போறேன், உன் அண்ணன். சின்ன
கடவுளை ஏன் இப்ப கூப்பிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? அவனே எதிரில வந்தாலும் அழகுல மயங்கி எனக்கு போட்டி வேட்பாளரா வந்துருவான். இந்த இடைத்தேர்தல்ல எனக்கு போட்டி இருக்கு. என்ன நீ பாட்டு காத்தான வந்துட்டே இருக்க? என்ன விஷயம்? அவனை தூக்கிட்டு போய் தோட்டத்தில் வச்சு கொளுத்தீங்களா? புரட்சிக்காரன் கடப்பாறையால் குத்தி கொல்லப்படுவான். வள்ளி, முருகா, ரெண்டு பேரும் ஏன் தயங்குறீங்க? மாலை மாத்திங்க. இருந்தாலும் நல்லபடியா இல்ல, உங்களுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். சீக்கிரம் வந்து ஊரை விட்டு போயிருங்க. வாங்க வாங்க.
கோவில்பட்டி ஜனங்களுக்கு என்னுடைய வணக்கம். இப்ப நடந்த வள்ளி திருமணத்துக்கு பூத்தூவி வாழ்த்து சொன்னீங்க, கைதட்டி கரவாசம் பண்ணீங்க. உங்களுக்கு எல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றி. ஆனா ஒரு சின்ன செய்தி, இப்ப நடந்த இந்த கல்யாணம் வெறும் நாடக கல்யாணம் மட்டும் இல்ல, உண்மையான கல்யாணம். ஆமா, இந்த ஊரை சேர்ந்த உயர்ந்த சாதி பொன் தேர்மொழிக்கும் தாழ்ந்த சாதின்னு சொல்லி நீங்களே ஒதுக்கி வச்சிருக்கீங்களே, அந்த சாதியை சேர்ந்த முத்துசாமிக்கும் நான் நடத்தி வச்ச கல்யாணம் தான் இந்த கல்யாணம். இருங்கய்யா, ஏன் பதட்டு போறீங்க? இப்போ உங்க வள்ளி திருமணத்தில் இல்லாத நான் என்ன புதுசா நடத்திட்டேன்? இல்ல உங்க வள்ளி திருமண கதை என்னையா? என்ன புராணம்? முருகே கடவுள், மேல் ஜாதிக்காரன், மேல் ஜாதிக்காரன் மட்டும் இல்ல மேல் லோகத்துக்காரன், வள்ளி குறத்தி தாழ்ந்த ஜாதிக்காரி. இந்த தாழ்ந்த ஜாதி குறத்தி மேல காதல் வந்ததுனால மேல் ஜாதிக்கார முருகன் அங்க இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டு போட்டு இங்க வந்து பலவிதமான சூழ்ச்சிகள் பண்ணி தாழ்ந்த ஜாதிக்கார வள்ளியை கல்யாணம் பண்ணாயா. ஆக மேல் ஜாதி முருகனுக்கும் கீழ் ஜாதி வள்ளிக்கு நடந்த கல்யாணம் தானே உங்க வள்ளி திருமணம். அதைத்தான் நான் நடத்தினேன். அட என்னையோ, கடவுள் கலப்பு திருமணம் பண்ணிட்டா மட்டும் கையெடுத்து கும்பிடுறீங்க. ஆனா நடந்த கல்யாணத்தையே வருஷம் வருஷம் வேலை வெட்டியெல்லாம் விட்டு போட்டு விக்கிரம் வச்சு விழா எடுக்கிறீங்க. ஆனா அதே கலப்பு திருமணத்தை நம்மள ஒருத்தன் ஏழை தாழ்ந்த சாதிக்கிற பண்ற மட்டும் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறோம், அவ கையை காலை வெட்டுறோம். அந்த முருகனை ஏயா நான் பண்ண காதல் திருமணத்தை அந்த பையன் பண்ணா அவனை ஏண்டா வெட்டுறீங்கன்னு உங்களை தடுக்கிறதும் இல்ல, அவனை காப்பாத்துறதும் இல்ல. இது பாருங்கயா, புராணங்கள் வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறதுக்கு சரியான தத்துவங்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா இப்ப நான் பண்ணேன் இந்த கல்யாணம் ரொம்ப சரி. இந்த கல்யாணம் தப்புனா புராணங்கள் வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறது தகுந்தது அல்ல. இது எடுத்து வைக்கணும். இப்ப எது சரி? யோசிங்கயா, யோசிங்க. யோசிக்க மாட்டோம், நாம யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மண்டையில இருக்கிற மூளையை விட நம்ம மனசுல இருக்கிற ஜாதி வெறி தானே நம்மளை ஆட்டி வைக்குது. அந்த வெறிக்கு முன்னாடி நம்ம ஐம்புலங்களும் பொட்டி பாம்பா கையை கட்டி நிக்குதே. சாதி வெறி ஒருத்தர் வெட்டி சாகுறீங்களே. சந்தோஷமா இருக்க வேண்டிய சமுதாயம் சாவு விடுமா இருக்கு. இதுல கடவுள் தான் சாதியை கண்டுபிடிச்சான்னு போய் வேற புழுகு புராணம். ஏயா 4 வகை சாதியை கடவுள் படைச்சிருந்தானா 4 கலர்ல ரத்தத்தை படைச்சிருக்க மாட்டானா? படைக்கலையே. ஒவ்வொருத்தருடைய உடம்புலயும் எலும்புலயும் இன்னும் சாதின்னு எழுதலையே. ஏயா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கடவுளால் படைக்கப்பட்டவங்கன்னு சொன்னா எல்லா ஜனங்களும் கடவுளோட குழந்தைகள் இல்லையா? அதுல பாதி பேர்த்த தாழ்ந்த சாதிங்கிற பேர்ல வறுமையில படுகொலையில வச்சுட்டு மீதி பேர்த்த உயர்ந்த சாதிங்கிற பேர்ல மேல வச்சு சந்தோஷமா பாத்துட்டு போனா. ஏயா நீ கையெடுத்து கும்புற கடவுள் அவ்வளவு கல் நெஞ்சுக்காரனா? ஏயா என்னையா கற்பனை இது? ஒரு தாய் ஒரு மாறுல பாலையும் இன்னொரு மாறுல வசதியும் கொடுப்பாங்க குழந்தைக்கு. யோ, இறந்து போனவனுடைய கண்டெடுத்து இன்னொரு மனுஷனுக்கு வச்சா அவனால பார்க்க முடியுங்கிற அற்புதமான விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சவல்லவா மனுஷன். ஏ மனுஷா, ஒரு சாதியில பொண்ணு எடுத்தா இன்னொரு சாதிக்கார கோவப்பட்டு வெற்றியே, இது உனக்கு வெக்கமா இல்லையா? வேதனையா இல்லையா? இந்த உலகத்திலேயே ஒப்பற்ற உயிர் மனுஷன் இல்லையா? அதை அழிக்கலாமா? இது பாருங்கயா, மனுஷன் ஒற்றுமையா இருக்கணும். மனுஷன் ஒற்றுமையா இருந்தா தான் சமுதாயம் நல்லா இருக்கும். சமுதாயம் நல்லா இருந்தா தான் விஞ்ஞானம் வளரும். விஞ்ஞானம் வளர்ந்தா தான் உலகம் சுபிட்சமா இருக்கும். அந்த மனுஷனோட ஒற்றுமைக்கு தடையா இருந்தா எதா இருந்தாலும் அழகியா. அந்த மனுஷனோட ஒற்றுமைக்கு தடையா இருக்கிறது எது? சாதி. அந்த சாதி ஒழிங்கயா. அந்த சாதி ஒழியணும்னா அந்த சாதிக்கு மூலமா இருக்கிற மரத்தை ஒழிங்கயா. அந்த மரத்தை ஒழிக்கணும்னா அதுக்கு மூலமா இருக்கிற கடவுளையே ஒழிங்கயா. கடவுள் ஒழிங்கயா. ஐயா ஐயா, உங்களையும் இந்த பாவிங்க குத்திட்டாங்களா? ஐயா ஐயா, நீங்க சாகக்கூடாதுங்க ஐயா. ஐயா ராசபாண்டி, முள்ளு குத்துனாலே ரத்த வரணும்னு கேட்டுக்கிட்டு இப்ப கத்தியால குத்திருக்காங்க. நான் என்ன கடவுளாவா இங்க வந்தேன்? மனுஷனா வந்தேன். மனுஷனாவே போறப்பா. ஐயா, இயேசு வந்தான், புத்தன் வந்தான், காந்தி வந்தான். ஜாதி இல்ல, மதம் இல்ல, அன்புதான் கடவுள். ஐயா ஆனா மனுஷன் தான் சொன்னான், நீ எந்த மனுஷனுமே கேட்கலையா? ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. நான் தான் கடவுள் சொல்றேன். ஜாதியையும் மதத்தையும் நான் படைக்கல அப்படின்னுட்டு கடவுளா வந்து சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா இல்ல ராசபாண்டி,
கடவுள் இருக்கிறானா இல்லையான்னு தெரியாமலே அவன் பேர்ல எத்தனை மதங்கள், எத்தனை சாதிகள், எத்தனை கோயில்கள், எத்தனை மூட நம்பிக்கைகள். கடவுள் இருக்கிறானா இல்லையான்னு தெரியாமலே அவன் பேரால எத்தனை கொலைகள், எத்தனை கொள்ளைகள். இல்ல ராசபாண்டி, கடவுள் எந்த கோயிலையும் எந்த சிலையிலும் இல்லை. அன்புதான் கடவுள், உண்மைதான் கடவுள், உழைப்பும் ஒற்றுமையும் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டே இரு. நான் வரேன் ராசபாண்டி. இந்த சாதியும் மதத்தையும் அழிச்சிருங்கப்பா, இல்லைன்னா அது மனுஷ இனத்தையும் அழிச்சிருங்கப்பா. அவட்டுமா?